முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் திருவேண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ளது. மீன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கோவில். குரு தோஷங்களை நீக்கும் சிறப்பு வாய்ந்த தலம். பித்ரு தோஷம் நீங்கவும் கல்வி, தொழில் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெறவும் வழி செய்யும். இங்கு உள்ள குரு பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோயில். இந்த கோயில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. இது நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்றாகும். திருமணத் தடைகளை நீக்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், குரு தோஷ நிவர்த்திக்காகவும் வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. நவகிரக ஸ்தலங்களில் குரு பகவானின் பிரதான ஸ்தலம். மீனராசிக்காரர்களின் அதிபதி குரு என்பதால் இந்த கோவிலுக்கு செல்வது அவசியம். மூன்றாவதாக திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலைப் பற்றி பார்க்கப் போகிறோம். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி கோவில் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித தலமாகும். மீனராசியின் சின்னம் மீன் என்பதால் மகாவிஷ்ணுவின் இந்த திவ்ய தேச தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பத்மநாப சுவாமி தரிசனம் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வ வளம், நல்ல அதிர்ஷ்டம், குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை அருளும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.